என் நேம் வந்து ராஜகாமுலு. ம் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஜமீன் கோடாங்கிவெட்டி. ம் எங்கள் குருநாதர் வந்து கலைமாமணி குமாரராமனுக்கு டீம் வந்து எங்கள் டீம் வந்து நாங்கள் அங்கேருந்து இப்போது இது நாங்கள் வந்து 97 இங்கே வந்தேன். ம் இந்த தட்சண சித்திராவுக்கு கனன்குமார் சார்னு சொல்லி அவர் இங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கள் மாஸ்டர் தான் அவர். தேவராட்டம் இங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் மூலியமாக வந்து 97 98 தேவிகா அம்மான்னு சொல்லி இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா இருக்கும்போது இங்கே வந்து நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறோம். இப்போ இந்த வட்டம் வந்திருக்கோம். என் ஃபீல்டுக்கு வந்தபோது நாங்கள் 40 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து இது வரலாறுங்கிறது வந்து நாங்கள் வந்து அதாவது ஒரு கம்யூனிட்டி, அதாவது ராஜகம்பளம் செல்லவார் ராஜகம்பலம்னு சொல்லி எங்களோட சமுதாயம் வந்து இது இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து நம்ம இந்த கல்யாணம் சடங்கு மற்றபடி நம்ம இறப்புலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எங்களோட வந்து உரிமை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எங்களுக்கு வந்து தவுளோ நாதஸ்வரமோ இந்த மாதிரி தப்பாட்டம் இது வந்தோ எங்களுக்கு அது கிடையாது. எங்கள் சமுதாயத்தில் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டே இதுதான் தேவராட்டம். தேவ துந்திமி இதுக்கு பேர் வந்து உரிமை கிடையாது, தேவ துந்திமி. இது வந்து என்னென்னா சிவன் பார்வதி அவங்க வந்து மேலே கல்யாணம் வந்து பண்ணும்போது தேவர்கள் ஆடிய ஆட்டம் தான் இந்த தேவராட்டம்னு பேர். வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த இது கிடையாது. தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். நாங்கள் முன்னோர்கள் வந்து இப்போ நாங்கள் ஆதி காலத்துலேருந்து பெரியவங்களும் சரி அந்த அப்படியே ஆடிட்டு வந்ததுனால நாங்களும் அப்படியே வந்திருக்கோம். 87 தான் நாங்கள் வெளியே வரணும், 4 பேருக்கு தெரியணும், நம்ம இதுக்கு சமுதாயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்கிறதுனால வெளியவும் இந்த தேவராட்டம் தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ 87 வெளியே வர ஆரம்பித்தோம். இப்போ அங்கே இந்த சென்னை சங்கமம் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், சென்னையில் நடந்ததில்ல, அதுக்கு நாங்கள் வந்துட்டு தான் இருந்தோம். 1 மாதமாக இங்கே தான் இருந்தோம். நாங்கள் முடிச்சுட்டு இந்த மாதிரி வருஷம் வருவோம். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ப்ரைவேட்டு எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து வேங்கை. இப்போ இது வந்து கட்டை. இந்த கட்டை வந்து வேங்கை கட்டை. வேங்கை பலா இந்த மாதிரி ஒரு 3 வகையான கட்டைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த தோல் வகையை பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டு குட்டி இருக்குங்களா, அதாவது ஒரு பிறந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் குட்டியில் வந்து தான் இந்த தோலுங்கிற வகையில் வந்து நாங்கள் இது பண்ணுறது. ஆமாம். இந்த அதே மாதிரி இந்த நொச்சி குச்சி அரளிங்கிறது நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குச்சி இது நொச்சி குச்சி. இதுக்கு வந்து பெரிய குச்சி வந்து நொச்சி குச்சி, சின்ன குச்சி வந்து அரளி குச்சி. இதில் வந்தால் தான் நாதங்கள் வந்து வெளியே வரும். ஆமாம்.
அந்த மாதிரி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு வந்து எங்களுக்கு இதுதான். இது வந்து இப்போ நம்ம கலராக போட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் வந்து நேச்சுரலாக நாங்கள் பண்ணுற போது நம்ம ஊரில் ஆடும் போதெல்லாம் வேஷ்டி சட்டை தான், அதாவது வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, இல்லைன்னா எல்லோ ஜிப்பா வெள்ளை வேஷ்டி, தலைப்பாயில் வந்து தலைப்பா இல்லாமல், காலில் சலங்கை இல்லாமல், கையில் கச்சிப்பு இல்லாமல் நாங்கள் ஆடுறது கிடையாது. இல்லை இது அவங்களா ஜீனில் வர்றது தான் அது. இப்போ நம்ம முன்னோர்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல கோயில் திருவிழாவில் ஆடுவீங்களான்ட்டு. கோயில் திருவிழா ஆடும்போது சரி, கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம யாருக்காவது அவருக்கோ யாருக்காவது கல்யாணம் நடந்தால் கூட இது இல்லாமல் எதுவுமே நாங்கள் மூவ் பண்ணி போக முடியாது. கல்யாணத்தில் வந்து பொண்ணு அழைக்கும் போதும் தேவராட்டத்தை ஆடித்தான் அழைச்சி வரணும். அதேமாதிரி கல்யாணம் முடிக்கும்போது கல்யாணம் தேவராட்டம் ஆடித்தான் நாங்கள் முடிப்போம். தேவராட்டம் இல்லாமல் எங்களுக்கு மேரேஜே கிடையாது. ஆமாம். சரி, இப்போது இந்த உலகம் வேகமாக போயிட்டுருக்கு. இது வந்து இந்த உங்கள் தேவராட்டத்தை எதனா பாதிக்குதா? ஏன்னா எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களை பாதிக்குதா எப்படி? இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆடியது அப்போயும் சரி இப்போயும் சரி, இது எங்களுக்கு வந்து அந்த இது. ஆமாம். தேவராட்டம் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால இது எப்படி உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியுது உங்களால்? ஒற்றுமையாக இருக்கணும்னா எங்களோட வளர்ப்பு அப்படி எல்லாருமே இப்படி இதுதான் முறை, இப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும், இப்படி தான் செய்யணும். ஒரு வெளி இடத்துக்கு போகும்போது வந்து டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வரணும், ஒழுக்கமாக. நீங்கள் என்ன உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோளோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு அப்படியே வந்துடணும். நீங்கள் தேவராட்டம் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க? ஒயிலாட்டம் ஆடுவோம், ஒயிலாட்டம் ஆடுவோம். இல்லை, இதை தவறி வேறு எதனா வெளியில் வேலை செய்கிறீங்களா? வெளியில் இல்லை, நான் வெளியே உண்டு. அது வந்து இது வந்து நமக்கு தொழில் கிடையாது. அது வந்து தேவராட்டங்கிறது வந்து இப்போது தப்பாட்டம், கரகாட்டம், மற்ற ஃபங்க்ஷன்லாம் அவங்களுக்கு வந்து அது தொழில் முறை. அந்த தொழிலுக்கு போனால் தான் அவங்களுக்கு வந்து அந்த இதுங்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு 10 நாள் 20 நாள் நிகழ்ச்சி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மதில் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து பெயிண்டரு, கான்ட்ராக்ட் பிடிச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். விவசாயம் அவர் பெயிண்டரு, அவங்க வந்து இப்பயும் வந்து மக்கள் வந்து உங்களெல்லாம் விரும்புகிறாங்களே. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது.
அது வந்து உங்களை எந்த விதத்துலையும் இல்லை பாதிக்கல? இல்லை எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வந்து இப்போ நம்ம தப்பு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அது வந்து இப்போ எல்லாருமே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. தப்புங்கிறது வந்து ஒரு முன்னிலையாக வந்து போயிட்டுருக்கனால அதையே உங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு உரிமை வாய்ச்சி இந்த மாதிரி தேவதந்திமை வாய்ச்சி தலப்பா கட்டி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆடுறது வந்து மக்கள் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு மாதிரியாக இருக்கே பார்க்குறதுக்கு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி பார்க்குறது. அதனால் வரவேற்பு இருக்குது. சரி, உங்களுக்கு வருங்காலத்தில் எந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இந்த கவர்மெண்ட்டோ மக்களும் கொடுத்தா இன்னும் நீங்கள் வந்து உங்களோட தரத்தை உயர்த்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறது, அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் சலுகைகள் ஏற்கனவே நம்ம வந்து அதை பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. மற்றபடி இல்லை, ஏதாவது வந்தது அதான் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது சலுகை கேட்கணும் கிடையாது. நமக்கு என்ன சலுகை, ஏன்னா அது வந்து கலைஞர்களுக்கு அதை கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த வந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இது. நம்மளுது அப்படி கிடையாது. எப்போயோ ஒரு ஃபங்க்ஷனு, விஐபி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறோமா வர்றோமா வந்து நாங்கள் முடித்த உடனே நாங்கள் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நான் எங்கள் வேலையை போய்ட்டு அப்படியே போயிட்டுருப்பேன். இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் வந்தால் தான். ஆனால் கவர்மெண்ட் இதை வந்து இப்படி தான் சலுகைகள் வேணுங்கிற ஒரு ப்ரெஸ் பண்ணியெல்லாம் நாங்கள் இந்த கேட்குறதும் கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. வர்றது போதும், அவ்வளோதான். நீட்டாக வந்தோமா, ஆடினோமா, போனோமா, நம்ம வேலை எது உண்டோ அதை கரெக்டாக பார்த்துட்டு போனால் போதும், அவ்வளோதான். நீங்கள் முதலே சொன்னீங்க தேவராட்டம் வந்து உங்களோட தொழிலில் பாரம்பரியம். ஆமாம், பாரம்பரியம். இப்போ நீங்கள் இதை தவிர்த்து தொழிலுக்கும் போகிறீங்க. ஆமாம், அதுவும் செஞ்சுட்டு ஒரே சமயத்தில் இதுவும் செஞ்சுட்டு எப்படி உங்களால் காலத்தை இல்லை காலத்தை போக்கணும்னா அது வந்து இது வந்து நம்ம இதுவும் முக்கியம். அதாவது தொழில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு செய்கிறது பண்ணுறது, நம்ம இது வந்து வேலை செய்கிறது, இது எங்கள் அப்படி கிடையாது. குலசாமி மாதிரி எங்களுக்கு இது தான். நான் சொல்லும் போதே எனக்கு பிள்ளை இருக்கும். இங்கே இது இல்லாமல், அதாவது என்னோடய உசுரே போனாலும் ஆடிக்கிட்டே போயிடணும், வாய்ச்சிக்கிட்டே போயிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்னை பொறுத்தவங்க கிடையாது, எல்லாரும் மனசுலையும் அதான தவிர, அதாவது எங்களுக்கு உயிர் மூச்சே அதுதான், தேவராட்டம் தான். என் பேர் கிருஷ்ணவேலப்பனசாமி. நான் வந்து 40 வருஷமாக நான் தேவராட்டம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து ஐயா கலைமாமணி குமாரம்மன் ஐயா தான் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது. அவங்க கூடயும் நான் இருந்து என்னோடய பழக்கவழக்கங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நாங்கள் வந்து என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு நாங்கள் வந்து ஒரு டீமாகவே உட்காந்து பேசுவோம். டீமை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு ஐயா வந்து இருந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்க இல்லாத ஒரு குறை தான் எங்களுக்கு வந்து இருக்குது. ஆமாம், அது ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. என்னோடய பேர் வந்து ஜெயமோகன். நான் வந்து குமாரராமன் கலைக்குழுவில் வந்து இப்போ ஒரு 28 வருஷமாக இருக்கிறேன். இது அதோட குமாரராமன் சார் மகன் வந்து இப்போ அவர் தான் இந்த குழுவை எடுத்து நடத்துகிறாரு. அவர் பேர் வந்து பிரம்மஞான முத்துப்பாரதி. அவர் தமிழ் டீச்சராக இருக்கார். அவர் இதுவரை நம்மளை இத்தனை வருஷமாக அவர் ரன் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு இந்த டீமை. வணக்கம், என் பேர் கிருஷ்ணகுமார். நான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியாலம் வட்டம் ஜமீன்கோடவெட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் எங்கள் குழுவோட பேர் வந்து கலைமாமணி குமாரராமன் கலைக்குழு. இது நிறுவனர் வந்து கலைமாமணி குமாரராமன் ஆசிரியர் அவர் தான். இப்போ வந்து அவர் மகன் வந்து மாமா பிரம்மஞான முத்துப்பாரதி அவர் தான் இப்போ நிறுவிட்டுருக்காரு, இப்போ நடத்திட்டுருக்காரு. அவர் வந்து தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. அவரும் இந்த கலையில் நல்லா பயிற்றுனர் தான். இப்போ என்ன இதுன்னா, சென்னை இப்போ நான் வந்து 12 வருஷமாகிடுச்சு. சென்னை சங்கமம் அட்டன் பண்ணியிருக்கோம், பெங்களூர், அங்கே மற்ற ஏரியா எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம்.
மற்ற போயிருந்தனால இப்போ வர்ற பையங்களுக்கும் சொல்லி கொடுத்து இப்போயும் அவங்களும் பயிற்றுனராக இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் வழி விட்டு அவங்களும் இந்த மாதிரி வெளி ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா எங்கள் கலையும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரலான்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து மோகன்ராம். நான் வந்து ஜமீன் கோடாங்கிவெட்டி கலைமாமணி குமாரராமன் கலைக்குழுவில் ஒரு 8 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். சின்ன வயசில் ஊரில் கோவில் ஃபெஸ்டிவலில் ஆடுவாங்க, அவங்களோட சேர்ந்து அப்படி பழகிட்டேன். காலேஜில் கொஞ்சம் பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபங்க்ஷன்னாலும் ஆடுவாங்க. அவ்வளோதான். என் பேர் சுமன்குமார் அப்பன். நான் 10 வருஷமாக இந்த கலையில் இருக்கேன். வணக்கம், என் பேர் சிவராஜ். நான் 35 வருஷமாக தேவராட்ட கலையை கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட குருநாதர் கலைமாமணி குமாரராமன். என் பேர் செந்தில்குமார். ஊர் வந்து முருங்கப்பட்டி. இந்த மாதிரி நான் 10 வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கோபால்சாமி. நான் ஒரு 10 வருஷமாக தேவராட்ட கலைக்குள்ள இருக்கேன். வணக்கம், என் பேர் சூரிய பிரகாஷ். நான் ஒரு 8 வருஷமாக தேவராட்ட. அதாவது அந்த அம்மா தேவிகை அம்மா வந்து கண்ணன்குமார் சாரும் தேவிகை அம்மாவும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுனால அவங்க தேவிகை அம்மா வந்து ஏற்கனவே ஊருக்கு வந்திருக்காங்க. வந்து நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அதை ஃபங்க்ஷன் திருவிழாவுக்கு தான் சக்கம்மா கோயில் திருவிழாவுக்கு வந்து அந்த அம்மா வந்திருந்தாங்க. ஏற்கனவே அந்த அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் நான் 10th படிக்கும்போது என்னம்மா நான் வந்திருந்தாங்க. அப்போ வரும்போது ஒரு வீடியோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து இதை நான் வந்து ஒரு கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. அதாவது ஒரு 2 நாள் என்னமோ இருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து இருந்து அதை எடுத்து கொண்டு போய் இங்கே வந்து ஒரு 4 பேர்கிட்ட கொஞ்சம் விஐபிகிட்ட போட்டு காமிச்சு அதை வந்து ஃபாரினுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஃபாரினுக்கு கொண்டு போனாங்க. அதில் கேர்ள்ஸ் ஒரு 3 பேரா கேர்ள்ஸ் ஒரு 3 பேரும் பசங்க ஒரு 3 பேரும் போனாங்க. அங்கே போய் மற்ற கலைஞர் நாதஸ்வரம் இந்த கேரளாவிலேருந்து ஒரு 5-6 பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் எங்களை தேவராட்டம் தான் அந்த தேவராட்டம் ஒயில் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரளாவுக்கும் அவங்க இதை அவங்க தனியாக பண்ணாங்க. ஒரு கண்ட்ரி போனீங்க? அதாவது நெதர்லாந்து, பெல்ஜியம், 2 நாடு இந்த மாதிரி. சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சமுதாயம் அவர் ஒரு ஊரில் இருப்பார். இப்போ நம்ம சமுதாயம் எங்கள் நிறையா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நாங்கள் ஆட போகும்போது அவங்க வந்து முதல்ல பத்திரிக்கை கொடுத்துட்டு கையில் வெத்தலை பாக்கு, அதுதான் எங்களோட வந்து இது. வெத்தலை பாக்கு வச்சாச்சுனாலே நீங்கள் உடம்பு சரியில்லை கூட 2 ஆட்டத்தையாவது போட்டாவது உட்காந்துடணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு மரியாதை. வெத்தலை பாக்கு வச்சாச்சுனாலே போய் ஆடியே ஆகணும். அவர் வேறு ஊரில் இருப்பார், ஒரு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஊரில் இருப்பார். இந்த மாதிரி வரணும், நம்ம தேவராட்டம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆடணுன்ட்டு. எங்களை மாதிரி கிடையாது. எங்களை மாதிரி தேவராட்டம் நம்ம சமுதாயத்தில் எல்லா ஊர்லேயும் ஆடுவாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும். இப்போ நாமக்கல், தேனி பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாக நாமக்கல், மணப்பாறை இந்த மாதிரி நம்ம ஆளுங்க நிறைய இங்கே எல்லா இடத்துலையும் தேவராட்டம் உண்டு. தேவராட்டம் உண்டுன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆட்டங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவராட்டங்கிறது வந்து இல்லாமல் இருக்காது. எல்லா சமுதாயத்தையும் நம்ம சமுதாயத்தில் எல்லா தேவராட்டம் உண்டு. தேவராட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது எங்கள் இதில். ஆமாம், எங்கள் கலையை அப்படியே வெளிப்படுத்தி அது ஒரு மதிப்புமிக்க கலையாக மாற்றுறதுக்காண்டி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் ஆண் பெண் வந்து சின்ன ஒரு 2 வயசுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் எல்லோரும் ஆடுவாங்க. இங்கே வெளியே வர்றதுனால நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஊர் திருவிழான்னா ஒரு மஞ்சள் சட்டை, ஒரு வேட்டி, வெள்ளை வேஷ்டி, அது தலப்பாக முக்கியமாக கட்டிடுவோம். கால் சலங்கையும் இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு அடுத்து கல்யாணம், சடங்கு,
காது குத்து எல்லாத்துக்கும் ஆடி இருக்கோம். எங்கள் சமுதாயத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஆடுவாங்க. இப்போ இவர் கல்யாணம் நான் போய் ஆடுவேன், அவங்களுக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க வந்து ஆடுவாங்க. இதுக்கு சம்பளமும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுக்கொன்று ஒரு உறவு மாதிரி தான் இது.